வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது கோபி ஃப்ரைட் ரைஸ். இந்த ப்ரிப்ரேஷன் டிப்பிக்கலாக வந்து ரோட் சைடில் பண்ணுற அந்த கான்செப்ட்டில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு, நம்ம வீட்டில் சில்லி பவுடர் இருக்கும், டொமேட்டோ கெச்சப் இருக்கும், வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நம்ம நாக்குக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கல்லில் 2 மாங்காய் சொல்லுவாங்கள்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரிப்ரேஷனில் 2 விதமான ஸ்டைல் இருக்குது. அதாவது காலிஃப்ளவர் எப்படி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறது, காரசாரமாக ஒரு சிம்பிளான ஸ்டைல் சொல்லியிருக்கேன். அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதை வச்சு இந்த ரைஸில் போட்டு டாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரைஸ் எப்படி டாஸ் பண்ணாலும் உங்களுக்கு சட்பட்டா டேஸ்ட் இருக்கும். அதே டைமில் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையும் கொடுத்துருக்கேன். ஒரு கோபி ஃப்ரை, இன்னொன்று ரைஸ் எப்படி டாஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி கோபி ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் 1, பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் ஃபியூ ட்ராப், வினிகர் ஃபியூ ட்ராப், சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று பார்த்தீங்களா? இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கோபி ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் வச்சு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு சூடாக்க தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு 10% அளவுக்கு பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா இதெல்லாம் போடுறோம். இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் பூச்சி எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளியராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடர் மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த இடத்துல வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் போடலாமா கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம். ஏன் கேட்டேன்னா காரசாரமாக இருக்கணும்ல, அதனால் வெறும் சில்லி பவுடர் மட்டும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டான அளவுக்கு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சிருக்கணும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். கரெக்டான டெம்பரேச்சரை போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தா எண்ணெய் பிடிக்காது. அதனால் கரெக்டான சூடு வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரணும். அதுக்கு பிறகு உடனே ரைஸ் டாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ரைஸ் டாஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் ரைஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ நம்ம ரைஸ் டாஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதிகமான எண்ணெய் வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக பூண்டு போட்டிருக்கோம். அந்த பூண்டு போட்ட உடனே லைட்டாக அந்த பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கோம். ஃபைன் சாப்லாம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்ட்டில் பண்ணுறோம். அதனால் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே டைமில் வெங்காயம் ஜஸ்ட்டு நல்லா பேன் சூடான பிறகு ஒரு 2 செகண்ட் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போடுங்க. இந்த சில்லி பவுடர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கெச்சப் ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் டேஸ்ட்டும் மாறும், கலரும் மாறிடும். அதனால் டொமேட்டோ கெச்சப் போட்ட பிறகு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா டார்க் சோயா யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் போட்டால் போதும். வினிகர் ஒரு 4 ட்ராப் போடலாம். சரிங்களா?
இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பாயில் பண்ணுற டைமில் என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக ஆயில் உப்பு போட்டு பாயில் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு உதிரியாக வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டாஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் உதிரியாக வரும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் ரெடி. கொஞ்சமாக சுகர் போடுறோம். இந்த சுகர் எதுக்காக போடுறாங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மை, இனிப்புத்தன்மை இந்த மூணுமே இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் கடையில் போய் சாப்பிடும்போது சூப்பராக சொல்கிறீங்களா, அதுக்கு அஜினாமோட்டோலாம் போடுவாங்க. நம்ம அஜினாமோட்டோலாம் யூஸ் பண்ணாமல் பிஞ்ச் சுகர் போட்டுங்க, அந்த டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால தான் இன்றைக்கி சுகர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி எப்படி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்ம வீட்டில் காரசாரமான ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்க எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேறான்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.